ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா ஒரு பேபி வந்து கிடச்சிருக்கும் பாட்டி தாத்தாக்கு. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பாட்டியும் தாத்தா வந்துட்டு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, நமக்கு வேறு ரொம்ப வயசாகிடுச்சுங்க, நம்ம இந்த குழந்தைக்கு நல்ல லைஃப் கொடுத்துருவோமா? ஏன்னா நம்ம ரொம்ப வயசானதால் நம்ம திடீர்னு ஏன் அப்படி நெகட்டிவாக பேசுகிற? அந்த யூனிவர்ஸே நமக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குழந்தைய கொடுத்துருக்கு. நம்ம பையனே நமக்கு திரும்ப கிடச்சிருக்கான். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? நமக்கு வயசாச்சுன்னா ஏன் டேயாங் பார்த்துக்க மாட்டேனா? ஜங்குக்கும் டேயாங்கும் வந்து மேரேஜ் பண்ணி ஒன்றா தானே வாழ போகிறாங்க. அப்போ போல் அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னோடனே அப்படியே சொல்லிட்டு அப்படியே நாக்கு அப்படியே கடிக்கிறாரு தாத்தா. பாட்டி உடனே, அப்போ என்கிட்ட நீங்கள் மறைச்சிட்டு இருந்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஜங்குக்கு டேயாங்? ஆமாப்பா, ஜங்குக்கு வந்துட்டு ஞாபக மறதியெல்லாம் ஆகலை. அவன் டயாங்கை ரொம்ப லவ் பண்ணுறான். அதனால தான் வந்துட்டு அவன் வீடெல்லாம் விட்டு இங்கே வந்து இருக்கான். ஜங்குக்கு வந்து யாருன்னு தெரியுமா? ஜியான் குரூப் ஆஃப் கம்பெனி அவங்களோட ஒரே பையன். இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே முகம் காட்டாத ஒரு பையன் அவன். அவனை கட்டிக்க உலக அழகிகளே லைனில் நிற்கிறாங்க. ஆனால் அவன் என்னடானா டயாங்கை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி பிடிவாதமாக அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஜங்குக்கு தான் சொன்னான், அவனுக்கு மெமரி லாஸ்லாம் ஆகலை, மெமரி லாஸ் ஆகிற மாதிரி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நடித்தா தானே வந்து அவனால் டயாங்கை கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் அப்படின்னோடனே, என்னங்க முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? அப்படி நடித்தா டயாங்கை கல்யாணம் பண்ணிடலாமா? அப்படி இல்லடி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம்ல, அந்த பிளானில் தான் இருக்கான் அவன். எங்கள் டயாங் சின்ன பையங்க, அவன் காலேஜெலாம் போகணும், அவன் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இது தானே உண்மை அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு தாத்தா வந்துட்டு, அச்சோ இவாட்ட வேறு சொல்லிட்டுமே, ஒரு சரியான ஓட்டவாயாச்சு, ஏதோ உளறி குட்டிடுவாலும் பயமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனாலும் ஒரு மனதைரியத்தில் இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும், சரி நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. மெடிக்கல் ஷாப் பார்த்து குழந்தைக்கு தேவையானது, ஃபீடிங் பாட்டிலு எல்லாமே, மில்க்லேருந்து எல்லாமே வாங்க தாத்தா வந்துட்டு போயிட்டாரு. பாட்டி வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்குது, ஓ இந்த பிளானில் தான் இவங்க இருக்கானா அப்படின்னு சொல்லுது. உடனே வந்துட்டு பாட்டி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ வெளியே ஒரு சவுண்டு வருது. என்னங்க வாங்க உள்ள அப்படின்னோடனே, பாட்டி நான் தான் டயாங் அப்படின்னோடனே, என்னடா என்ன தனியாக வந்திருக்க? இல்லை, நாளைக்கு அம்மா அப்பா ஜங்குக்கு எல்லாருமே உங்களை பார்க்கலான்னு இருந்தோம். பட் வந்து இப்போ நான் தான் சும்மா அவங்க ஞாபகமாக வந்தேன், இந்த சைடு ஒரு வேலை இருந்துச்சு, அப்படியே உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, ஜங்குக்குங்க, ஜங்குக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கான் பாட்டி. நீங்கள் வேறு பாட்டி, ஜங்குக்கு யார் தெரியுமா? எங்கள் அப்பா வேலை செய்கிறாருல அந்த பாஸோட பையனாமா. பாவம், அவ்வளோ பணக்கார பையன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நம்ம கூடலாம் இருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு மெமரி மட்டும் சரியாக ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா அவன் போயிடலாம்ல அவன் லைஃப்பை பற்றி அப்படின்னோடனே, பாட்டி வந்துட்டு டயாங் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து உடனே வந்துட்டு, என்னாச்சு பாட்டி, என்ன உண்மையை சொல்லணும் அப்படின்னோடனே, ஆமாம் பாட்டி, இன்னும் குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, ஏய் சூச்சு குட்டி பையன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கொஞ்சிறான். பையனுக்கு கிம்முன்னு பேர் வச்சுருக்கோம். எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுமா அப்படின்னோடனே, என் பையன் பேர் கிம்மு தான். என்ன பாட்டி நீங்கள் சொல்லவே இல்லை, எங்கள் அப்பா கிம்மும் உங்கள் பையன் கிம்மும் ஒரே கிளாஸ்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்படின்னோடனே, பாட்டி வந்து சாரி டயாங், உன்கிட்ட சொல்ல நான் விரும்பலை சில விஷயங்கள், உனக்கு கொஞ்சம் பெரிய பையனானவுடனே நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த ஏஜுக்கு நீ இன்னும் வரலையில அப்படின்னோடனே, என்ன பாட்டி அதில் என்ன இருக்குது? எங்கள் அப்பா என்கிட்ட இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா தான் எங்ககிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லி சொன்னான். என் பையன் வந்து இந்த மாதிரி கேயாக லவ் பண்ணான், அவன் கேயாக இருந்தான், அதனால தான் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, டேயும் எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி, சரி விடுங்க, அதை பற்றி பேச வேணான்னு சொல்ல, இந்த குழந்தை எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லி கேட்க தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க நடந்த அந்த மிராக்கிளான மூமெண்ட்லாம். அதுக்கிட்டே வந்துட்டு, என்ன பாட்டி சொல்கிறீங்க? உங்கள் பையனே திரும்ப உங்களுக்கு கார்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு கொஞ்சிறான். பாட்டி வந்து வருத்தப்படுறாங்க, எனக்கு வயசாகிடுச்சுன்னா நீ பார்த்துப்பீல அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் பாட்டி, நான் எங்கே போயிட போகிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்களும் இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. ஏண்டா இப்போவே எங்களுக்கு 70 வயசு கடந்துருச்சு, இன்னும் நாங்கள் 100 வயசுக்கு நல்லா இருப்போமா? ஏன்டா டயாங் நீ வேறு அப்படின்னு சொல்ல, தாத்தா தான் சொன்னார், நீயும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கிளவி உளறி கொட்ட உடனே வந்துட்டு டயாங் வந்துட்டு, என்ன தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி வந்துட்டு, ஆமாம் தாத்தா தான் சொன்னார், இந்த மாதிரி ஜங்குக்கும் நீயும் வந்துட்டு குழந்தைய பார்த்துப்பீங்கன்னு அப்படின்னோடனே, வந்துட்டு, இல்லை பாட்டி நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்களே, நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம்னு. ஆமா டயாங் அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே,
அதுக்கு வந்துட்டு பாட்டி வந்து தாத்தா சொன்ன எல்லா உண்மையும் சொல்லுது. இந்த மாதிரி வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறானாமா, அவன் மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானாமா, அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்குமா, அப்படியா இப்படியா ஏ டு இசட் எல்லாமே சொல்லுது. இதுக்கு உடந்தையாக இருந்தது சுகா முதற்கொண்டு ஏ டு இசட் எல்லாத்தையுமே சொல்லுது. தாத்தாட்ட சொன்ன உண்மை எல்லாமே சொன்னோடனே டேக்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வந்துடுச்சு. அப்போ என்கிட்ட எல்லாம் மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு போக, தாத்தா எதிர்த்தாக்கலையே டயாங் வாடா வீட்டுக்கு அப்படின்னோடனே, என்கிட்ட பேசாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவ்வளோ கோவமாக போகிறான், என்னாச்சு அப்படின்னோடனே பாட்டி வந்துட்டு உளறிட்டீங்க அப்படின்னோடனே, தெரியும்டி உன்னை பற்றி, நான் உங்ககிட்ட உளருவேணா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து யோசிக்கிறாரு. பூச்சங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்காரு. ஐயோ குழந்தை வேறு அழுகுது, ஃபஸ்ட்டு கொடுங்க பாலை காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்க அப்படின்னோடனே, பால் காய்ச்சி கொடுக்கக்கூடாது, இந்த பவுடர் தாண்டி கொடுக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து ஹாட் வாட்டர் போடு அப்படின்னோடனே, ஹாட் வாட்டர் ஏற்கனவே இருக்கணுன்னே தாத்தா போய் ஆற்ற போயிட்டார். ஆற்றிட்டு அவங்க குழந்தைய கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு டே வந்துட்டு ரொம்ப கோவமாக வரான். வந்தவுடனே ஜங்குக்கு வந்துட்டு டேயோட அம்மா வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. டே வந்துட்டு உள்ளே வந்தோடனே, ஆமாம் ஊட்டி விட்டதெல்லாம் போதும் நிறுத்துறியா அப்படின்னோடனே, உடனே டேயோட அம்மா வந்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ கத்துற அப்படின்னோடனே, என்ன உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கா, என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக ரொம்ப வீக்னஸான ஆள் மாதிரியே தெரியுதா அப்படின்னோடனே, ஜங்குக்கு வந்து என்ன டேயாங் என்னாச்சு அப்படின்னோடனே, நீ நடிக்காத, நீ என்னை எப்படிலாம் ஏமாற்றிருக்க, நீ மெமரி லாஸ் ஆன மாதிரி என்கிட்ட எல்லா விஷயமே நீ ஏமாற்றிருக்க, எனக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு. தாத்தா வந்து பாட்டிகிட்ட சொல்லி பாட்டி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, இதில் சுகா வேற உடந்தையா அப்படின்னோடனே, உடனே அங்கிட்டிருந்து டேயோட அப்பா வராரு. என்ன டேயாங்க என்னாச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி டே நடந்ததெல்லாம் சொல்கிறான், இவன் என்னை சின்சியராக லவ் பண்ணுறானா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டேயோட அப்பா வந்துட்டு, பாஸ் ஏன் பாஸ் இந்த மாதிரி, நீங்கள் ஏன் பாஸ் இப்படி மெமரி லாஸ் ஆன மாதிரி இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கிட்டே வந்துட்டு, அப்பா இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு போய்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கேன், போடா நீ ஃபஸ்ட்டு எந்திரிடா, நீ பெரிய பில்லியனர் எவனானாலும் இரு, ஆனால் எனக்கு நீ ஒரு ஆளே கிடையாது, போடா எந்திரிச்சு அப்படின்னோடனே, அதுக்கு வந்து டேயோடப்பா டே பாஸ் அப்படி பேசாத, அப்பா நீ வேலை பார்க்குறங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ண முடியாது, இல்லைடா பாஸ் பேசிக்கலி ரொம்ப நல்ல வர்றான், இல்லைப்பா அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, டேய் பாஸே இப்படி பேசாத, அப்பா உங்களை விட எவ்வளோ வயசு கம்மியாக, என்னை விட ஒரு 4 இயர்ஸ் இல்லாட்டி 5 இயர்ஸ் மூத்தவனாக இருப்பானா, அவ்வளோதானே இவனுக்கு ஏஜ் ஆகுது, இவ்வளோ எதுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறீங்க, அவர் இவர் சாரு மயிறு பாஸ்னுக்கிட்டு, ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டு போ, நீ எமோஷனில் விளையாடி இருக்கா, உனக்கு எவ்வளோ திமுறு தான், என்னை குளிக்க வச்சுருப்பேன், நான் அதை பண்ண வச்சுருப்பேன், இதை பண்ணி வச்சுருப்பேன், என் முன்னாடி ட்ரெஸ் இல்லாமல் நீ உனக்கு வெக்கமாக இல்லை சீத்து அப்படின்னு சொல்ல, அப்படியே டேயோட அப்பாவும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜங்கு உடனே அப்படியே பேபான்னு முழிக்கிறான். உடனே டேயோட அப்பா வந்துட்டு, சரிங்க பாஸ் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கூப்பிட்டு வராரு. டே வந்துட்டு, அப்பா உனக்கு என்ன மரக்கலண்டு போயிடுச்சா, பாஸ்ன்ட்டு பின்னாடி போகிறேன், உனக்கு அப்போ மணி தான் பெருசா, உனக்கு பையன் பெருசில்லை, அப்படியா இப்படியான்னு சொல்லி டே கத்த, அவங்க அப்பா வந்துட்டு, டயாங் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்ல, அவனும் கத்திக்கிட்டே இருக்கான், டயாங் உன் வாயை மூடு டயாங், எனக்கு தெரியும் என் பாஸை நீ எதுக்கு பேசாத சரியா, நீ உன் வாயை மூடு, பாஸ் நீங்கள் வாங்க பாஸ் நான் உங்களை ட்ராப் பண்ணேன், ஆமாம் அவனை ட்ராப் பண்ண ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கத்த, இவங்களும் அப்படியே கூப்பிட்டு வராரு. இப்போ பேசுகிறாரு, ஏன் பாஸ் என்ன பாஸ் ஆச்சு, என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கும் உங்களுக்கே தெரியும்ல கிம், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு, ஆமாம் உங்களுக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இன்னொன்று உங்களுக்கு தான், உங்களை எப்போயுமே நான் அங்கிள் தானே சொல்வேன், நீங்கள் என்னை வந்து ஜங்குக்குனே கூப்பிடுங்க தானே சொல்லுவேன், நீங்கள் தானே பாஸ்ன்னு கூப்பிடுவீங்க, இப்போ உங்கள் பையன் முன்னாடி வர ஏன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் தரீங்க, அவன் என்ன தானே தப்பாக நினைக்கிறான் அப்படின்னு, சரிங்க பாஸ் அதெல்லாம் நீங்கள் விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, என் பையனை லவ் பண்ணுறீங்களா, அது உண்மையா, டயாங் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, அதுக்கு ஜங்குக்கு வந்து சொல்கிறான், அங்கிள் அது உண்மை தான், ஆனால் வந்துட்டு எனக்கு தான் பயம், எப்படி ஒருத்தரை பார்த்த உடனே, என்ன பாஸ் என்னாச்சு ஏன் இப்படி வளர்றீங்க, பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி டேயை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துருச்சு, டே என்னை அந்த மாதிரி காப்பாற்றுறான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சுகா கிட்டே எப்படி சொன்னேன், எங்கள் அப்பா கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணேன், A to Z இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு, என்னங்க அங்கிள் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா, உங்களுக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னோடனே, அதனால தான் பாஸ் எனக்கு பயமாக இருக்குது, இல்லைனா எனக்கு ஓகே தான், ஏன்னா என் ஃப்ரெண்டு இப்படி தான் இறந்து போனவன், ஒரு கேயாக இருந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணாததால தான், அவன் உயிரை காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது, அதே நிலைமை உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கல, ஆனால் எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், அந்த ஜெனி வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, நான்சி எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, உலக அழகிகளே உங்கள் பின்னாடி நிற்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ பொண்ணுங்க, எவ்வளோ ஹீரோயின்ஸ், எவ்வளோ ஆக்ட்ரஸ், எவ்வளோ பேர் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உங்களுக்கு என் பையனை போய் பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் எனக்கு ஓகே, பட் உங்கள் அப்பா ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது, அவரால் அக்செப்டே பண்ணவே முடியாது
அவர் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு வாரிசு தான் எதிர்பார்ப்பாரே தவிர, நீங்கள் கேயாக இருக்கான் தன்னோட பையன் கேன்னு தெரிஞ்சால் அவர் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். என் பையனை தான் ஏதாச்சும் பண்ணிடுவார். என் பையனை எதுவும் பண்ணி என் பையனை கொண்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு, இல்லை அங்கிள், அதுக்கு நான் கேரண்டி, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்காது, நான் டேயை சாக விட்டுருவேன், நான் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், பட் என் பையனுக்கும் உங்களை பிடிக்கணும்ல, என் பையனுக்கும் உங்களை பிடிக்கல, ஒரு வேளை என் பையனுக்கு உங்களை உண்மையாகவே பிடிச்சிச்சின்னா அப்போ போல் வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே பண்ணுறேன். ஆனால் இப்போது என்னால் முடியாது. இன்னொன்று வந்து நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, என் பையன் காலேஜ் படிக்கணும், அவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனுக்கு எந்த விதத்துலையுமே நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா என்னோடய பையனோட ஸ்டடீஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை நான் வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்குறதே அதுக்காக தான். அப்போ நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அங்கிள், என்னை தவிர யாருக்குமே டேக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்னு. அப்படின்னோடனே அவர் வந்து முழிக்காரு. ஒரு வேளை டேக்கு உங்களை தவிர யாரையாச்சும் பிடிச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜங்குக்கு சொல்ல, இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, டேக்கு என்ன தான் பிடிக்கும், ஏன்னா அந்தளவு நான் க்ளோஸாக இருந்திருக்கேன். ஒரு வேளை வேறு யாரும் அவனை டச் பண்ணாலோ அவன்கிட்ட பழகினாலோ க்ளோஸாக வந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக ஏன் ஞாபகம் தான் வரும். அப்போ போல் அவன் அவங்கள விட்டுட்டு என்னை தேடி ஓடி வந்துடுவான். டேயால் நான் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ், நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து